முகாம் சூழலிலே பல தடைகள் இருந்தாலும் எல்லா தடைகளையும் படிக்கட்டுகளாக வெற்றியின் பாதைகளாக உருவாக்கி சாதனை படைக்கும் மக்களாக நம் முகாம் மக்கள் இருப்பதை நினைத்து நான் பெருமைப்படுகின்றேன். இந்த மக்களுக்கு நான் பணியாற்றுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன், நிறைவடைகின்றேன். JRS தொண்டு நிறுவனம் நம் முகாம் மக்களோடு 25 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்து வருகின்றது. JRS நிறுவனம் ஆற்றும் பணியிலே மிக மிக முக்கியமான பணியாக கல்வி பணியை கருதி தமிழகத்தில் இருக்கும் எல்லா முகாம்களிலும் 106 இடங்களில் மாலை நேர கல்வி மையத்தை அமைத்து 230 ஆசிரியர்களை பகுதி நேர ஆசிரியர்களை நியமித்து நம்முடைய சிறுவர் சிறுமிகள் விலை மதிக்க முடியாத கல்வியை பெற்று மாண்போடு இருக்க வேண்டும். இவர்கள் இந்தியாவில் வாழ்ந்தாலும் இலங்கை சென்றாலும் வேறு எந்த நாட்டிற்கு சென்று குடியமர்ந்தாலும் இந்த கல்வி இவர்களுக்கு உதவ வேண்டும். இந்த கல்வியை எவராலும் பறித்து செல்ல முடியாது, இவர்களால் இதை இழக்க முடியாது. இந்த கல்வி நம் முகாம் மக்களுக்கு மாண்பான வாழ்வை ஏற்படுத்துவதற்கு உதவும் என்று எனக்கு முன்பாக பணி செய்த இயக்குநர்கள் இந்த கல்வி பணியை முதன்மையான பணியாக கருதி சேவை செய்து வந்தார்கள். அந்த பணியை நானும் தொடர்கின்றேன். இந்த பணியை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு JRS நிறுவனம் முயற்சிகள் செய்யும். தொடர்ந்து JRS நம்முடைய முகாம் மக்கள் சிறந்த அறிவுஜீவிகளாக ஆவதற்கு கல்வி பணியை மிக ஆர்வத்தோடு செய்வோம். அந்த பணி எல்லா இடங்களிலும் பரவுவதற்கு தீவிரமாக நாங்கள் முயற்சிகள் எடுப்போம் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி. வாழ்த்துறை வழங்கி சென்ற அவர்களுக்கு எமது நன்றிகள். தமக்கெட்டா கனி எனினும் கிட்டியதை தாம் ஈன்ற மக்களுக்கு தந்துண்ணுபவர்கள் எமை ஈன்றோர் மட்டுமே. தம் பள்ளி கலைந்து எம்மை பள்ளிக்கு அனுப்பி இமயம் தொட குனிந்து நிற்பவர்கள் எம் பெற்றோர்கள். அத்தகைய பெற்றோர்களையும் அவர்களது உழைப்பை அறிந்து இன்று பட்டப்படிப்பை முடித்து பட்டதாரிகளாக வந்து நிற்கும் மாணவர்களையும் பாராட்டும் விதமாக அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. நமது மண்டப முகாம் தனித்துணை ஆட்சியர் திரு சவுந்தரராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திருமதி ஸ்ரீதரன் லீலாவதி இவர்களது புதல்வி ஸ்ரீ கங்கையரசி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவரது படிப்பு DNA. திருமதி கோவிந்தன் விமலராணி இவர்களது புதல்வி கோ பகிரதி. இவரது படிப்பு BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அடுத்ததாக முகமது சித்திக் ஆயிஷாமான் இவர்களது புதல்வி ஜாஸ்மின் நிஷா. திருமதி அருளானந்தம் நிர்மலாதேவி இவர்களது புதல்வி அருள்நங்கை. இவரது படிப்பு DNA. திருமதி செல்வகுமார் மரிய கொரட்டி இவர்களது புதல்வி சே விக்னேஸ்வரி. அவரது தாயார் பெற்று செல்கிறார். அவரது படிப்பு BCA. அடுத்ததாக பரிசினை வழங்குவதற்காக இயேசுசபை புலம்பெயர்ந்தோர் பணி இயக்குனர் அருட்பணியாளர் டொமினிக் சாவியோ அடிகளார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திருமதி ஜெயக்குமார் வசந்தா இவர்களது புதல்வன் ஜெசிதரன். இவரது படிப்பு BCA. அடுத்ததாக கோவிந்தராஜா வசந்தரூபி இவர்களது புதல்வன் ஜீவராஜா. இவரது படிப்பு BCom.
மாசிலாதேவி இவர்களது புதல்வன் அகில்தாஸ். அவருக்கான பரிசை அவரது தாயார் பெற்றுச் செல்கிறார். அவரது படிப்பு பிகாம் வித் சிஏ. பரிசுகளை வழங்கிய தந்தை அவர்களுக்கு எமது நன்றிகள். அடுத்ததாக பரிசினை வழங்கி தருமாறு ஆணையரின் நேர்முக உதவியாளர் திரு தியாகராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சந்திரவதனி இவர்களது புதல்வி நிதர்ஷனா. இவரது படிப்பு பிஎஸ்சி ஜுவாலஜி. திருமதி சிவபாலன் தயா இவர்களது புதல்வி சி சோபா. இவரது படிப்பு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அடுத்ததாக திருமதி ராஜேந்திரன் சிவயோகராணி இவர்களது புதல்வி கீர்த்தனா. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். பரிசுகளை வழங்கி சென்ற ஐயா அவர்களுக்கு எமது நன்றிகள். அடுத்ததாக பரிசுகளை வழங்கி தருமாறு சென்னை மறுவாழ்வுத்துறை துணை இயக்குனர் திருமதி பா சரஸ்வதி அம்மா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திருமதி பூவேந்திரன் சுசிலாதேவி இவர்களது புதல்வி லக்ஷனா. இவரது படிப்பு பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அடுத்ததாக திருமதி யோகராஜா மாலதி இவர்களது புதல்வன் கண்ணதாசன். அவருக்கான பரிசை அவரது தாயார் பெற்றுச் செல்கிறார். இவருடைய படிப்பு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். அடுத்ததாக எம் மாணவர்களை வாழ்த்தி வாழ்த்துரை வழங்குமாறு அட்ரா ஒருங்கிணைப்பாளர் திரு தினகரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வீற்றிருக்கின்ற அரசு அதிகாரிகள், தொண்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகள், மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள் ஆகிய நீங்கள் மற்றும் முகாம் மக்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். இப்பொழுதுமாக மாணவர்கள் முதலாவது நிலையாக அவர்களது சாதனைகளை புரிந்துள்ளார்கள். அதனை நினைவு கூறும்படியாக இன்றைக்கு இந்த வல்வே விளையாட்டு குழு அருமையான ஒரு ப்ரோக்ராமை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் தங்களை ரோல் மாடலாக வைத்துக்கொள்வது மாத்திரமல்லாமல் இந்த சமூகத்தில் அநேக சாதனைகளை புரிந்து சமூகத்தில் பல நிலைகளில் மதிக்கப்படத்தக்க பல அறிஞர்களை நீங்கள் உங்களது ரோல் மாடலாக வைத்துக்கொண்டு இன்னும் உங்களுடைய வாழ்வில் பல்வேறு நிலைகளில் உங்களுடைய சாதனைகளை புரிந்து இந்த முகாமிற்கும் நமது மக்களுக்கும் நீங்கள் பெருமை தேடித்தர வேண்டும் என்று சொல்லி எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வல்வே விளையாட்டு குழுவுக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவித்துக்கொண்டு வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கடந்த வருடம் மட்டுமல்லாது இந்த வருடமும் தனது பங்களிப்பை தந்து எம் மாணவர் சாதனையில் பங்கேற்பவரும் சென்னை மறுவாழ்வுத்துறை ஆணையரின் நேர்முக உதவியாளருமான திரு தியாகராஜன் ஐயா அவர்களை எம் மாணவர்களை வாழ்த்தி வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். வல்வே விளையாட்டு கழகம் நடத்தும் விழாவில் 3ஆம் முறையாக கலந்து கொள்ள பெருமைப்படுகிறேன். இங்கு மேடையில் அமைந்தவர்களுக்கும் மேடையின் கீழ் பரிசு பெற்ற மாணவர்களுக்கும் அவர்களை சார்ந்த பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமகனார் அனைவருக்கும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் லைஃப்பில், ஒரு கண் போன்றது. அந்த கல்வியை நம்ம எந்த விதத்திலையும் விட்டு கொடுக்காமல், இப்போது 10வது வகுப்பில் முதல் வகுப்பு பெற்றிருந்தால் 11 12வது வகுப்பில் விட்டு விடாமல் நினைக்காதீர்கள். அதிலும் முதல் மதிப்பெண் பெற நினைக்க வேண்டும். அதேபோல் +2வில் முதல் மதிப்பெண் எடுத்த பிறகு சரி டிகிரியில் விட்டுலாம் நினைக்கிறோம். அது மாதிரி இந்த ஒரு கல்வியில் தொடர்ந்து முன்னேற்றம் காணப்பட வேண்டும். வாழ்க்கையில் இது எல்லா விதத்திலும் பெருவிதத்திலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இத்துடன் இதை முடித்துக்கொள்கிறேன். வணக்கம். வாழ்த்துறை வழங்கி சென்ற ஐயா அவர்களுக்கு எமது நன்றிகள். அடுத்ததாக குறிப்பேடுகள் வழங்கும் வைபவம் நடைபெற உள்ளது. குறிப்பேடுகளை வழங்கி தருமாறு பிரத்யேக கல்வி மைய ஆசிரியர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
ஏடுகளை பெற்றுச் செல்ல முதலாவதாக செல்வி டிலக்ஷனாவை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக செல்வி மேரி பிரித்திகா அவர்களை அழைக்கின்றோம். குறிப்பேடுகள் வழங்கும் விழாவை ஆரம்பித்து தந்த பிரத்யேக கல்வி மைய ஆசிரியர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு எமது நன்றிகள். அடுத்ததாக இவ்விழாவை ஏற்புரை வழங்கி தருமாறு செல்வன் சத்யரூபன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இங்கு வந்திருக்கும் அரசு அதிகாரிகள் அனைவருக்கும், பெற்றோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் வல்வை விளையாட்டுக் கழகம் நடத்தும் இந்த விழா மிகவும் நன்றாக இருக்கிறது. என்னை போன்ற மாணவர்களுக்கு சிறப்பாக ஊக்குவிப்பு பண்ணுறாங்க. என்னை போன்ற மாணவர்கள் மட்டுமில்லாமல் அடுத்து வரும் மாணவர்களும் இது போல நல்ல மதிப்பை பெற்று அவர்களை கௌரவப்படுத்துமாறு நான் அவர்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்களை போன்ற மாணவர்களுக்கும் அடுத்து வரும் மாணவர்களுக்கும் இந்த மாதிரி கௌரவப்பின் நடத்துவதற்காக அவங்க மிகவும் கடமைப்பட்டு இருக்கிறோம். அவர்கள் நாங்கள் மனதார நன்றி சொல்கிறோம். நன்றி, வணக்கம். மாணவன் கேட்டுக்கொண்டதற்கெனக வல்வை கழகத்தின் இந்த பணியானது தொடரும். ஏற்புரை வழங்கி சென்ற மாணவனுக்கு எமது நன்றிகள். அடுத்ததாக எம் மண்டபம் முகாம் மக்களின் பால் அதிக அன்பு கொண்டவரும் எம் மாணவர் வளர்ச்சியில் ஆர்வமும் கொண்டவரும் தனது வருகையினால் எமக்கு மிக்க மகிழ்ச்சி தந்தவருமான சென்னை மறுவாழ்வுத்துறை துணை இயக்குனர் திருமதி ப. சரஸ்வதி அம்மா அவர்களை எம் மாணவர்களை வாழ்த்தி வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இந்த இனிய விழாவில் கலந்து கொள்ள அனுமதி வழங்கிய முதன்மைச் செயலர் ஆணையர் அவர்களுக்கு முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என் வணக்கத்தையும், அதிக மார்க்குகள் வாங்கிய மாணவ மாணவியர்களை வாழ்த்த இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என் நன்றியையும், எந்த சூழ்நிலையிலும் படிக்க முடியும் என நன்றாக படித்து அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ள மாணவ செல்வங்களுக்கு என் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கும் போது மண்டபத்தில் இன்ஜினியரிங் சீட்டு அனுமதி மறுக்கப்பட்டதா முதல் மார்க் வாங்கிய மாணவ மாணவிகள் தெரிவிச்சினாங்க. அவங்களுடைய பேர்கள்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போகிற மறுவாழ்வுத்துறைக்கு உடனடியாக அண்ணா யூனிவர்சிட்டி கூட சேர்ந்து பேசி நாங்கள் கண்டிப்பாக அட்மிஷன் வாங்கி தருவோன்றதை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். மேலும் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அவங்களுக்கு அதிக மதிப்பெண் பெற்றவங்களுக்கு முதல் 3 மாணவ மாணவிகளுக்கு முதலிடம் பிடித்த 3 மாணவ மாணவிகளுக்கு அரசு பல பரிசுகளை வழங்கி வருகிறது. அதே போல் இங்கே முகாம்வாழ் இலங்கை தமிழர்கள் குழந்தைகளுக்கும் முதல் 3 இடங்களை பிடிப்பவர்களுக்கு அரசு சலுகைகள் வழங்க வேண்டும்னு மறுவாழ்வுத்துறை சார்பாக அரசுக்கு நாங்கள் கருத்துரைகள் அனுப்பியிருந்தோம். அது ஏற்கப்பட்டு இவ்வாண்டு முதல் உங்களுக்கு பரிசு தொகைகள் வழங்குவதற்கு அரசு 7/1/2015 அரசு உத்தரவு வழங்கியுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 10ஆம் வகுப்பில் முதல் மாணவன் மாணவிக்கு 25,000-ம், இரண்டாவது மாணவன் மாணவிக்கு 20,000-ம், மூன்றாவது மாணவன் ஒரு மாணவிக்கு 15,000-ம், +2ல் முதல் மாணவன் மாணவிக்கு 50,000-ம், இரண்டாவது மாணவன் மற்றும் மாணவிக்கு 30,000-ம், மூன்றாவது மாணவன் மற்றும் மாணவிக்கு 20,000-ம் வழங்கியுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை தவிர்த்து உங்கள் வாழ்வில் ஒளி தீபம் ஏற்ற கல்வி மற்றும் இதர பணிகளில் பல தொண்டு நிறுவனங்கள் உங்களுக்கு அயராது உழைத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே குழந்தைகளே, நீங்கள் குடத்தினுள் உள்ள விளக்கை போல் அல்லாமல் குன்றின் மேல் பிரகாசிக்கும் விளக்கு போல திகழ வேண்டும் என்றும், ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்றெல்லாம் நம் சான்றோர்கள் கல்வியின் மேன்மை பற்றி சொல்லியிருப்பதை
மனதிற்கொண்டும் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற வழியில் நடந்து நீங்கள் எல்லா நலனும் பெற்று மென்மேலும் உயர வாழ்த்துகிறேன். இன்னொரு சின்ன முக்கிய குறிப்பு, பயோமெட்ரிக் முறையில் உங்களுக்கெல்லாம் இப்போ வந்து பணக்கொடை கொடுக்குறாங்க. அரசு உத்தரவு பிரகாரம் கொடுக்க போகிறாங்க. அந்த மறுவாழ்வுத்துறையில் நம்ம எஸ்டிசி வந்து உங்களுக்கு எல்லாம் அக்கௌண்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு எல்லாரும் உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்கணும். ஏன்னா மறுவாழ்வுத்துறை வந்து இதை வந்து அரசுக்கு வந்து அறிக்கை அனுப்ப வேண்டியது இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கெல்லாம் குறைகள் இருந்தால் உடனே தெரிவிக்கலாம். பதிவு நீக்கம் செய்யப்பட்டவர்கள் பதிவு இல்லாமல் இருந்தால் உடனே எஸ்டிசியை வந்து அணுகி மனு கொடுங்க. தேங்க்யூ. வாழ்த்துறை மட்டுமல்லாது அரசு துறையினரால் நம் ஈழ மக்களுக்கு வழங்கப்பட்ட பல சிறப்பு சலுகைகளையும் கூறி சென்று நம் மாணவர்களையும் பெற்றோர்களையும் இன்னும் ஊக்கப்படுத்திய சென்னை மறுவாழ்வுத்துறை துணை இயக்குனர் திருமதி ப. சரஸ்வதி அம்மா அவர்களுக்கு எமது நன்றிகள். அடுத்ததாக நன்றியுரை வழங்குமாறு திரு சாபினீஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி கூறுதல் என்பது முக்கியமான தருணம். ஒரு விழா சிறக்க ஓடி ஓடி உழைக்க வேண்டியிருக்கும். ஒரு விழா சிறக்க ஓடி ஓடி வர வேண்டியிருக்கும். அந்த வகையில் பல ஆயிரம் பேருடைய ஒத்துழைப்பினால் தான் இவ்விழா சிறப்பாக நடந்துள்ளது. இவ்விழா சிறப்பாக நிறைவுற எல்லா வகையிலும் பெரிய ஆசிரியர் வழங்கிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதல்கண் எமது நன்றிகள். விழா நடைபெறுவதற்காக நாங்கள் திட்டமிட்ட போது முதலாவதாக அணுகியது மறுவாழ்வுத்துறை ஆணையர் அவர்கள் எமது ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களை அணுகுமாறு கூறினார்கள். எனவே சிறப்பான ஒரு ஆலோசனையை வழங்கிய மறுவாழ்வுத்துறை ஆணையர் அவர்களுக்கு எங்கள் முதலாவது நன்றிகள். அடுத்ததாக எங்களது மாவட்ட ஆட்சியர் திரு க. நந்தகுமார் இந்திய ஆட்சிப் பணி அவர்களுக்கும் எங்களது சிறந்தாழ்ந்த நன்றிகள். ஏனெனில் அவர் வர முடியாத சூழ்நிலையிலும் அவருக்கு அடுத்தபடியாக இருந்த மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களை இங்கு அனுப்பி மாணவர்கள் ஏமாந்து விடக்கூடாது, எனவே நான் வராவிட்டாலும் நீங்கள் சென்று இந்த பரிசுகளை வழங்குங்கள் என்று அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அரசு அதிகாரிகளுடைய நேரம் என்பது மிகவும் அரிதானது. அந்த வகையில் அதிலும் நேரத்தை ஒதுக்கி எமக்கா வந்து பரிசுகளை தந்துள்ளார்கள். எனவே அவர்களுக்கும் எங்களது நன்றிகள். மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கும் எங்களது நன்றிகள். மேலும் இந்நிகழ்விற்காக சென்னையிலிருந்து எமக்காக எத்தனையோ நாட்கள் பயணங்களை மேற்கொண்டாலும் எப்படியும் எங்களது நிகழ்வில் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும், எமது மக்களுக்கு ஆறுதல்களை வழங்க வேண்டும் என்று இங்கு வருகை தந்து எம்மோடு இருந்து கடைசி வரை இந்நிகழ்வில் பங்கு பெற்ற மதிப்புமிகு திருமதி ப. சரஸ்வதி அம்மா துணை இயக்குனர் அவர்களுக்கும் எங்களது நன்றிகள். மேலும் ஆணையனுடைய நேர்முக உதவியாளர் திரு நா. தியாகராஜன் ஐயா அவர்களுக்கும் எங்களது நன்றிகள். இந்நிகழ்வை திட்டமிட்ட போது எங்களுடன் இருந்து மாவட்ட ஆட்சியர் எங்களை அணுக வைத்து மேலும் மாவட்ட வருவாய் அலுவலரை இங்கே அழைத்து வருவது வரைக்கும் துணை நின்ற எமது முகாமினுடைய தனித்துணை ஆட்சியர் ஐயா திரு த. சவுந்தரராஜ் அவர்களுக்கும் எங்களது நன்றிகள். மேலும் கடந்த ஆண்டே நாங்கள் அழைத்திருந்தோம், வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தாலும் இந்த ஆண்டு எப்படியும் இங்கு வந்து எங்களது மக்களுக்கும் எங்களது மாணவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்க வேண்டும் என்று இங்கு வந்து எமது மாணவர்களுக்கு வாழ்த்துறை வழங்கிய அருட்பணியாளர் இயேசபை புலம்பெயர்ந்தோர் பணியினுடைய இயக்குனர் அருட்பணியாளர் டொமினிக் சாவியோ அடிகளார் அவர்களுக்கு எங்களது நன்றிகள். மேலும் அட்ரா இந்தியா நிறுவனத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு தினகரன் அவர்களுக்கும் எங்களது நன்றிகள். இவ்வளாகத்தில் இந்நிகழ்வை திட்டமிட்ட போது இதற்கான முழு உதவிகளையும் இங்கு வழங்கி எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தந்த எங்களது புனித சகாய அன்னை ஆலயத்தினுடைய பங்கு தந்தை அருட்பணியாளர் எர்னோமிஸ் அடிகளார் அவர்களுக்கும் எங்களது நன்றிகள். மேலும் எங்களது நிகழ்வுக்கு இங்கு வருகை தந்திருந்த ஆசிரியர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் எங்களது நன்றிகள். மறுவாழ்வுத்துறை ஆணையத்திலிருந்து இங்கு வருகை புரிந்துள்ள கண்காணிப்பாளர் அம்மா அவர்களுக்கும் எங்களது நன்றிகள். இங்கு எங்களோடு துணை நின்று உழைத்த ஒவ்வொரு வல்வையினுடைய பிரதிநிதிகளுக்கும் எங்கிருந்தோ கண்காணாத தேசத்தில் இந்த நிகழ்வுக்காக தங்களது நிதிகளை அள்ளி தந்து கொண்டிருக்கும் வல்வையினுடைய சொந்தங்களுக்கும் வல்வையினுடைய பிரதிநிதிகளுக்கும் எங்களது சிறந்தாழ்ந்த நன்றிகள். மேலும் இந்நிகழ்வானது வல்வை மக்களுக்கும் உரிய நிகழ்வாக இல்லாமல் ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களுக்குமான நிகழ்வாக இதை
நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து தரப்பு ஈழத்தமிழ் ஒத்துழைப்பு தந்து எங்களுக்கு நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து தரப்பு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்நிகழ்விற்காக எல்லா வகையிலும் எங்களுக்கு அனுமதிகளையும் ஆலோசனைகளையும் வழங்கிய கியூ பிரிவு அதிகாரிகளுக்கும் எங்களது நன்றிகள். இந்நிகழ்விற்காக இங்கு இருந்து எங்களை பாதுகாப்பு பணியை ஆற்றிக் கொண்டிருக்கும் காவல்துறையினருக்கும் எங்களது நன்றிகள். மேலும் மற்ற பிற முகாம்களிலிருந்து நாங்கள் அழைத்தவுடன் இங்கு இந்நிகழ்வில் கலந்து கொண்ட ஏனைய முகாம்களைச் சேர்ந்த சாதனை மாணவர்களுக்கும் அவரது பெற்றோர்களுக்கும் எங்களது சிறந்தாழ்ந்த நன்றிகள். மேலும் இந்த மண்டப முகாமில் 10ஆம் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் கல்லூரி படிப்பினை நிறைவு செய்த மாணவர்களுக்கும் அவரது பெற்றோர்களுக்கும் எங்களது நன்றிகள். மேலும் ஒரு நிகழ்வை திட்டமிட்டு நடத்தும் பொழுது சிறிய இடர்பாடுகள், சிறிய குறைகள் பெரிய குறைகளாக மாறுவது இயல்பு. அந்த வகையில் ஒரு மாணவிக்கு கொடுக்கப்பட வேண்டிய பரிசு இந்த நிகழ்வை நெறிமுறைப்படுத்தும் போது ஏற்பட்ட சில தவறினால் அவருக்கு கொடுக்க முடியாமல் போய்விட்டது. மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் மூலமாக கொடுக்க முடியாமல் போய்விட்டது. இந்நிகழ்வுக்காக நாங்கள் வருந்துகிறோம். ஏனெனில் இது திட்டமிட்டு நடந்த காரியம் அல்ல. நிகழ்ச்சி தொகுப்பு நடக்கும் பொழுது ஏற்பட்ட தவறு. இந்த தவறுக்காக நாங்கள் எங்களது வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே தயவு கூர்ந்து நிகழ்வு ஒன்றை நடத்தும் பொழுது அதில் உள்ள கஷ்டங்கள் நஷ்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு நாங்கள் எல்லா வகையிலையும் ஒத்துழைத்த அனைவருக்கும் அடுத்ததாக எங்களது இந்த ஒளி அமைப்பை அழகாக உள்வாங்கிக் கொண்டிருக்கும் ஒளிப்பதிவாளர்களுக்கும் ஒளிபெருக்கி இயக்கிக் கொண்டிருக்கும் திரு ராஜனன் அவர்களுக்கும் யாரையாவது சொல்ல மறந்திருந்தால் எல்லாவற்றுக்கும் மேலாக மறந்துவிட்டேன். இந்த நிகழ்வு சிறப்படைவதற்கு உறுதுணை புரிந்தவர்கள் எனது இருசக்கர வாகனத்தை கொண்டு வந்து எங்களுக்காக அந்த அணிவகுப்பை நடத்திய அனைத்து இளைஞர்களுக்கும் மேலும் அதற்கு ஈடுகட்டுவது போன்று சுயதொழில் குழுக்கள் அனைவரும் வந்திருந்து அணிவகுப்பினை ஒன்றை நடத்தி கடைசி வரை காத்திருந்து நிகழ்வினை சிறப்பித்து தந்துள்ளார்கள். அனைத்து சுயதொழிலைச் சேர்ந்த பிரதிநிதிகளுக்கும் அன்னையர்களுக்கும் யாரையாவது சொல்ல மறந்திருந்தால் அவர்களுக்கும் இந்த நிகழ்விற்காக யாரெல்லாம் எங்களுக்காக ஒத்துழைத்தீர்களோ அவர்களை யாரும் மறந்திருந்தால் மீண்டும் ஒரு முறை ஒருத்தரை மறந்துட்டேன், திரு அன்பு செல்வராஜ் அண்ணா அவர்களை. ஏன்னா அவங்க நன்றி சொல்லும்போது யாரையா மறந்துட்டோம்னா வருத்தப்படுவாங்க. அதனால தான் யோசித்து சொல்ல வேண்டியிருக்கு. இருந்தாலும் நேரம் காலம் கருதி அன்பு செல்வராஜ் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மேலே யாரையாவது மறந்திருந்தால் அவர்கள் எங்களை மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு பெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக இங்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் வல்வை விளையாட்டுக் கழகத்தின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்பட உள்ளது. வல்வை குழு பிரதிநிதி திரு சிவா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சரஸ்வதி அம்மா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. ஆணையரின் நேர்முக அலுவலர் திரு தியாகராஜன் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. எம் மண்டபம் முகாம் தனித்துணை ஆட்சியர் திரு சௌந்தரராஜ் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக சென்னை மறுவாழ்வுத்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக இயேசு சபை புலம்பெயர்ந்தோர் பணி இயக்குனர் திரு டொமினிக் சேவியோ அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக எம் மண்டபம் முகாம் பங்கு தந்தை எரோனிமுஸ் அடிகளார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது.
திருச்சி மண்டல ஒருங்கிணைப்பாளர் திரு சூசை மரியதாஸ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அட்ரா இந்தியா ஒருங்கிணைப்பாளர் திரு தினகரன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. மண்டபம் முகாம் பிரத்யேக கல்வி மைய ஆசிரியர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நினைவு பரிசை வழங்கிய திரு சிவா அவர்களுக்கு எமது நன்றிகள். வல்வை விளையாட்டுக் கழகம் நடத்தும் சாதனை மாணவர்களுக்கான பாராட்டு விழாவின் முதல் பாகமான பரிசுகள் வழங்கும் வைபவம் இனிதே நடைபெற்றுவிட்டது. இதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது.